டிவிகே விஜய் வரப்போற இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் தான் ஜெயிப்பாரா? எப்படி ஜெயிப்பாரு? இதுக்கு முன்னாடி நம்ம எப்பயாச்சும் இது மாதிரி பார்த்துருக்கோமா? நைட்ல கரண்ட் இல்ல, கரண்டா கொடுங்கன்னு சொல்லி 12 மணிக்கெல்லாம் மக்கள் வந்து சாலை மறியல்ல ஈடுபடுறத, இவ்வளவு கொலை கொள்ளை குற்றங்களா நம்ம பார்த்துருக்கோமா? அது குறித்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி எகத்தாளமா பேசுறதை என்னைக்காச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி சந்திக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்சை இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பார்த்துருக்கா? ஒரு அமைச்சர்கிட்ட பேட்டியில கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ ரேப் நடக்குது, கொலை நடக்குதுன்னு சொல்லி, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அப்படி யாராச்சும் பார்த்துருக்கோமா நம்ம? ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, திமுக ஒரு மேயர் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, எவ்வளவோ பேரை பார்த்துருக்கு திமுக. அப்படி சொல்லிட்டு போனவங்களாம் 4 கட்சி தாவி கடைசியா திமுகவுக்கு வந்ததாக தான் வரலாறு. ஏன் இப்பயே பாருங்க, பாஜகவின் அண்ணாமலை என்ன சொன்னாரு? அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவாம விட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் இப்ப என்ன ஆயிருக்கு? பிஜேபியில் இருக்க செங்கல் ஒவ்வொன்றத்தையா உருவி அவர் இயக்கத்துக்கு ஆளை சேர்த்துட்டு இருக்காரு. திமுக ஒரு பணங்காட்டு நரி. இந்த மாதிரி கத்துறவங்க எல்லாம் கடைசியா திமுகவுக்கே வந்து சேர்ந்தது, திமுக காலில் விழுந்தது தான் வரலாறு. டிவிகே விஜயா இடைத்தேர்தல் அவரால் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்கலாம் எல்லோருமே சினிமா போதையில ஓட்டு போட்டதா தான் டிவிகே காரங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்களுக்குலாம் அதிமுக காரங்க ஓட்டு போட்ட மாதிரியும், அதிமுக காரங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதுனால அவங்கெல்லாம் சினிமா வெறியர்கள் மாதிரியும், விஜயை அடுத்த எம்ஜிஆரா ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. களத்தில் வேலை பார்க்க ஆட்களே இல்லை. அதனால அதிமுக தொண்டர்களை பிடிச்சிட்டோம்னா களத்தில் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி அதிமுகவின் சிறிய தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? விஜய் எம்ஜிஆரா ஏத்துக்குவாங்களா? ஒருத்தர் வர்றாரு, டிவி காரன்னு சொல்லிக்கிறாரு, போதையில பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு, போலீஸ்காரர் பிடிச்சி விசாரிச்சா என் தங்கச்சி ஜட்ஜு தெரியுமா, 1000 கமிஷனரை இறக்கட்டுமா அப்படின்லாம் மிரட்டுறாரு. இன்னொரு பெண்மணியை அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க, நான் டிவிகே கட்சியில் இருந்தேன், நம்பி போனேன், ஒரு ரூமுக்குள்ள போட்டு 2 பேர் என்ன மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பூரா கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்கு, கற்பழிப்புலாம் நடந்துட்டு இருக்கு. கற்பழிப்புலாம் இந்த நியூஸ் காலில் போடும்போது இவங்கலாம் டிவிகே கட்சி நிர்வாகிகள் அப்படின்லாம் போடுறாங்க. டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஒன்றும் சினிமா போதில் போட்டது கிடையாது. நானே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னங்க டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களான்னா, ஆமாங்க, ஏன்னு சொன்னால் மாற்றம் வேணும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஓட்டு போடலான்னு 96லேருந்து காத்துக்கிட்டே இருந்தவங்க இன்னைக்கு விஜய் வரவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, அவங்க விஜய் பேசினதையோ விஜய் கட்சிக்காரங்க போட்ட அந்த ரீல்ஸையோ அவங்களாம் பார்த்ததே கிடையாது. 50 வயசு ஆளுங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓட்டு பண்ணுறாங்களான்னு. கிடையவே கிடையாது. இந்த 2 பேரை தாண்டி ஒருத்தர் வந்தால் ஓட்டு போடுவான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. சினிமாவிலேருந்து அந்த சினிமா செல்வாக்கோடு வந்ததுனால தமிழ்நாடு பூரா இவருக்கு வந்து ஒருங்கிணைச்சிருவாரு, ஆள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போடுறாங்க. இவங்கெல்லாம் இப்போ டிவிகே விஜய் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே வந்து சொல்கிறாங்க, என்னப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து திருச்சியில் அவர் பேசுனதை பார்த்துட்டு, என்னப்பா அந்த மாதிரிலாம் இப்படிலாம் பேசுகிறாரு, நல்லா வாயில் வருது இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் நான் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்ட ஆளுங்க. இவங்கெல்லாம் திரும்ப வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த 20 நாள் 1 மாதத்துலேயே புரிஞ்சு போச்சு விஜயை பற்றி அவங்களுக்கு. பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறதே கிடையாது, ஓடிடுறாங்க. அவருடைய பழைய பேட்டியெல்லாம் கூட ஒன்று பார்த்தேன். ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, உங்களுக்கே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் முழிக்கிறாரு. உடனே அந்த வீடியோவில் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலச்சந்தர் கேட்குறாரு, உனக்கே உன்னை பற்றி பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்கும்போது உடனே சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார், உண்மையாக பேசுறது அப்படிங்கிறாரு. இன்னொரு பேட்டியில் வந்து அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போல இருக்கு, ரசிகன் படத்தில் நடித்த சமயம் போல இருக்கு, இளைஞர், அதனால அப்படி சொல்லிட்டாரு கூட வச்சுக்கலாம். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு அந்த மாமியாருக்கு சோப்பு போடுற சீன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோலாம் யூடியூப்பில் இருக்குது. இவரையெல்லாம் கூப்பிட்டு அரசியல் ரீதியாக நீங்கள் பேட்டி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பதில் சொல்லுவாரா, அப்பா தாங்க முடியல, கொஞ்ச நாளைக்கு ஒரு பேட்டி கொடுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் படித்தவங்க பேட்டியெல்லாம் கொடுக்காம இருக்க முடியாது. நான் என்னென்னது செய்ய போகிறேன், என்னென்னது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும், மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. மக்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட மக்கள் வந்து கேம்லிங் தான் ஆடிருக்காங்க. நான் பேசின நிறைய பேர் அப்படியே தான் சொல்கிறாங்க, கொடுத்து தான் பார்ப்போமே, கற்றுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்களை சந்திக்கவே மாட்டேன், தன்னோட கட்சி தொண்டர்களை வச்சு களத்தில் வேலை பார்க்க மாட்டேன், அதிமுக தொண்டர்களை வச்சு வேலை பார்ப்பேன், அதிமுக தான் எங்களுக்கு தாய் கட்சி, இப்படிலாம் பில்டப் கொடுத்தா அதிமுக தொண்டர்கள் ஏமாந்துருவாங்களா? உள்ளாட்சி தேர்தலாம் என்ன சாதாரண நினச்சிட்டீங்களா? உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அதிமுக தொண்டர்களை இழுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது அதிமுக காரங்களுக்கு தெரியாதா? அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதுனால அந்த சினிமா கவர்ச்சியிலேயே ஓட்டு போட்டாங்க நீங்களா நினச்சிக்கிட்டா எப்படி? அதிமுக காரர்கள்லாம் சாதாரணமாக ஆட்கள் கிடையாது. படித்தவங்களாம் ஏன் டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? நிறைய, அதுவும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொன்னால், 80s 90s பிறந்துக்கிட்டு இன்னும் பைக்கே ஓட்ட தெரியாது அவங்களுக்குலாம். வேலைக்கு போவாங்க, முண்டி அடித்து வேலைக்கு போவாங்க, பஸ்ஸில் முண்டி அடித்து வேலைக்கு போவாங்க, ஷேர் ஆட்டோவில் முண்டி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க.
அவங்களோட அன்றாட வாழ்க்கையே அப்படியே இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன நம்ம அன்றாட வாழ்க்கை மாறல, யாராச்சும் வந்தா மாறிடுமா அப்படின்ற ஆளுங்க. அவங்க வந்து அன்றாட செய்திகளை படிக்கிறது கிடையாது. அதாவது அவங்க நினைப்பு எப்படின்னா, அரசாங்கத்தினால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. மத்தவங்களுக்கு இவ்வளவு பயன் கிடைச்சிருக்கே, சமூகமாக நல்லா மேல ஏறிக்கிட்டு போறோமே அப்படிங்கிற அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியல. எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, மாதம் மாதம் 1000 எவ்வளவு பேர் வாங்குறாங்க, மகளிர் விடியல் பயணத்தினால எவ்வளவு பேருக்கு உதவி கிடைக்குது, மாணவர்களுக்கு இந்த அரசு எவ்வளவு செஞ்சிச்சு திமுக அரசு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. மிஷின் மாதிரி. ஏன்னு சொன்னால் குடும்பத்திலே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு போய் கிச்சனில் பாத்திரங்கள் இப்படியே தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. வெளியில் நடக்கிற மாற்றத்தையும் பார்ப்பதற்கு அவங்களால முடியலை. அவர்கள் அவங்க கணவர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மாமியாரும் பெற்றோர்களுக்காகவும் ஓடுறாங்க ஒடியாராங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிடுது. அவங்களுக்கு என்ன நினப்பு, புதுசாக ஒருத்தங்க வந்தால் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினப்பு. அதாவது அரசியல் பற்றி அவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிக்கவே அவங்களுக்கு நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த மாதிரி பெண்கள்லாம் டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒன்லி சினிமா ரீல்ஸு, சினிமா போதைனெல்லாம் யாரும் ஓட்டு போடல. நான் அவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ பேர் இப்போ விஜய் பேசுகிறத கேட்டுட்டு, என்ன சார் இப்படி பேசுகிறாரு, இப்போ எதிர்பார்க்கவே இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. ஒரு 6 மாதம் டைம் எதுக்கு கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். புது புது திட்டங்கள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அறிவிப்பாங்க, செயல்படுத்தி பார்ப்பாங்க. அதுக்காக தான் 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அன்றாட பிரச்சனைகளுக்கெல்லாம் 6 மாதம் டைமெல்லாம் கொடுத்தா என்ன ஆகிறது? இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இந்த எங்கள் கட்சிக்கு 6 மாதம் அவகாசம் வேணும், அதனால் யுவரானர் இதெல்லாம் வந்து குற்றங்களே இல்லைன்னு அறிவிச்சிருங்கன்னு சொல்ல முடியுமா கோர்ட்டில் போய்? அன்றாட சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கணும், அதுக்கு கருத்து சொல்லணும், மக்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும். அதுதான் முக்கியம். எந்த அமைச்சரை பார்த்தாலும் ரொம்ப எடக்கு முடக்காக தான் பேசுகிறாங்க. மீனவர்களுக்கு அவ்வளோ தருவோம், இவ்வளோ தருவோம், அவ்வளோ செய்வோம், இவ்வளோ செய்வோம்னு சொன்னதை வந்து மீனவர்கள் கேட்குறாங்க. அந்த அமைச்சர் வந்து தலைதறிக்க ஓடுறாரு. இன்னொரு அமைச்சர் வந்து மீனவர்கள்ட்ட போய் எங்கள் தலைவர் சுறா படத்தில் மீனவனா நடித்தார் பார்த்தீங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்குமா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன விதமான நிர்வாகம்னே தெரியல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈர்த்து வைத்த முதலீடு எல்லாமே வந்து இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஆந்திரா லாபியே இருக்குது டிவிக்கு அமைச்சரவையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்கிற மாதிரி இங்கே வர வேண்டிய திட்டங்கள் எல்லாமே, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போன்ற திட்டங்கள் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. மசாகான் டாக் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் இருக்க 2 கப்பல் கட்டும் நிறுவனங்கள்ல அதுவும் ஒன்று தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30,000 கோடி முதலீடு. 30,000 கோடி முதலீடு அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அது இப்போ ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைய வந்து 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி மரீன் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்காம உங்க குழந்தை ஆந்திரா பாம்பேன்னு ஓடணும் வேலைக்கு. அங்கே போனாலும் வேலை கிடைக்குமா? அவங்க அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கள தான் வேலை கொடுப்பாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டைடல் பார்க் கட்டினாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையா போய் பாருங்க. நான் சொல்றது உண்மையா போயான்னு பாருங்க. டெல்டா மாவட்டத்திலே தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் டைடல் பார்க்கு, பெரிய நகரங்களில் சேலம் திருச்சியிலலாம் டைடல் பார்க்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டைடல் பார்க்கு. அங்கெல்லாம் போய் படித்த பிள்ளைங்களாம் வேலை பார்க்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. தான் பிறந்த ஊர்லேயே காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு தான் பிறந்த ஊர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு பிள்ளைங்க. அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருந்தார். அதாவது மக்கள் சினிமா போதையில் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஒரு கேம்பிளிங்கில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது எப்படிமா இருக்கு? சொர்க்கத்தில் இருக்க ஒருத்தன் இதை விட சிறப்பாக நமக்கு இவங்க தருவாங்க போல இருக்குன்னு சொல்லி நரகத்தை தேர்ந்தெடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஓட்டு போட்டவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தளத்துலையும் மாப்பிள்ளை இருப்பாங்களாம். முதல் தளத்தில் வந்து ஒரு மாதிரியான மாப்பிள்ளை, 2வது தளத்தில் ஒரு மாதிரியான மாப்பிள்ளை. அதாவது முதல் தளத்தில் ஏழை மாப்பிள்ளை இருப்பாங்களாம், 2வது தளத்தில் நடுத்தர வர்க்க மாப்பிள்ளை, 3வது தளத்தில் கொஞ்சம் பணக்கார மாப்பிள்ளை இருப்பாங்களாம். ஆகா 3 பணக்கார மாப்பிள்ளைனா அப்போ 4வது தளத்தில் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு 4வது தளத்துக்கு பெண்கள் போகும்போது தான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது, இங்கே ஒரு மாப்பிள்ளையும் கிடையாது, உங்களுக்கு மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ தமிழ்நாட்டு நிலைமை. அதனால டிவிகே விஜய் இடைத்தேர்தலெல்லாம் ஜெயிக்க முடியாது, உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் டிவிகே கட்சியே இடைத்தேர்தலில் நிற்காது. நீங்கள் வேணா பாருங்க, கூட்டணி கட்சிகளில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு, இப்போ திருச்சி கிழக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கோ இல்லை விசிகோக்கோ கொடுத்துட்டு டிவிகே கட்சி ஒதுங்கிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களை நம்பி அதிமுகலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுனால அதையெல்லாம் அதிமுக காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிகே ஒரு இடைத்தேர்தலில் கூட போட்டி போடாது. ஏன்னு சொன்னால் மக்கள் இந்த ஒரு மாதத்துலேயே டிவிகே பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, விஜயோட அமைச்சரவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்டா ஓட்டு போட்டோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம், திமுக ஒரு மேயர் கூட ஜெயிக்காது, திமுக பணம் காட்டுனரி, இதெல்லாம் இது மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துருக்கு. எனக்கு என்னமோ டிவிகே தான் ஒரு மேயர் கூட ஜெயிக்காது அப்படின்னு தோணுது. நன்றி, வணக்கம்.